கொல்லிமலை, ஏற்காடு இந்த மாரி மலை பிரதேசங்கள்ல வளர்ற இந்த முடவாட்டுக்கால் பார்த்தீங்கன்னா, நான் 2 மாசமா சொல்லி வச்சு இப்ப தான் என் கையில கிடைச்சது. இது ரொம்பவே ரேர் நமக்கு கிடைக்கிறது. இதுல அவ்ளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. 4000 நோய குணப்படுத்துற சக்தி இந்த கிழங்குக்கு இருக்கு. முடக்கவாதத்தினால நடக்க முடியாம போனவங்க, 2 வயசாயும் குழந்தை நடக்கல அப்படின்னா, இந்த கிழங்கு ரெகுலரா எடுக்கும்போது நல்லாவே டிஃபரன்ஸ் தெரியும். அதே மாரி முதுகு வலி, மூட்டு வலி எல்லாம் இருந்துச்சுன்னா, அதுக்கும் இது ஒரு நல்ல மெடிசின் அப்படின்னே சொல்லுவேன். முடவாட்டுக்காலுக்கு ஆட்டுக்காலுக்கு ஈக்குவலான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. முடவாட்டுக்காலை நல்லா சுத்தம் பண்ணிட்டு, தோல் சீவிட்டு, துருவி நிழல்ல ஒரு 2, 3 நாள் காய வச்சு எடுத்துருங்க. கூடயே நீங்க கருவேப்பிலையும் ஒரு 2, 3 நாள் காய வச்சு எடுத்துக்கலாம். எலும்பை இன்னும் வலுவாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ற கருப்பு உளுந்து, கடலைப்பருப்பு, எள்ளு இது எல்லாமே நான் வறுத்து ஆட் பண்ணியிருக்கேன். டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக சீரகம், மிளகு, ட்ரை கார்லிக் இதையும் நான் வறுத்து ஆட் பண்ணிட்டேன். இந்த இன்கிரீடியன்ஸ் கூடவே கொஞ்சமா பெருங்காயம், அம்ச்சூர் பவுடர், அதுக்கப்புறம் இந்த உப்பு இது போட்டு அரைச்சிட்டிங்கன்னா சூப்பரான முடவாட்டுக்கால் தோசை பவுடர் ரெடி ஆயிரும். உங்களுக்கு முடவாட்டுக்கால் கிடைக்கல, இல்லை இந்த ப்ராசஸ் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னா, நம்ம ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ்ல பார்த்தீங்கன்னா சூப்பரா ரெடி பண்ணி சேல் பண்றாங்க. நீங்க அவங்க கிட்ட இருந்தே டைரக்டா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். டீடைல்ஸ் எல்லாமே ஸ்க்ரீன்ல கொடுத்துருக்கேன். லிங்க் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் லிங்க்கும் உங்களுக்கு சென்ட் பண்றேன். இது சூப்பாவும் நீங்க குடிக்கலாம், இல்லை தோசை மாவுல மிக்ஸ் பண்ணியும் சாப்பிட்டுக்கலாம். நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.